இப்போ உங்களால இங்க இருக்கவங்க யாராவது தாலி கட்டிக்க முடியுமா? ஒரு டான்ஸ் ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங்காகாவலி. காதல் வளத்தே மேல் நானும் கொள்ளை காதல் வளத்தே. இந்த பாட்டுலாம் நீ நினைச்சு பார்த்த செஞ்சிருவேன். தோன்றி மண் தோன்ற காலத்துல தோன்றிய மொழி தாண்டா தாண்டவ கோணே. கோட்டை இல்லை கொடியும் இல்லை. ஐம்பூலன் ஐம்பூதம் எல்லாவற்றையும் அடக்கிய மொழி தாண்டா தாண்டவ கோணே. இரவும் பகலும் இரண்டும் இன்றி இரவும் பகலும் உண்டு. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா இங்க பண்றவன பூரா நல்லா பாத்துக்கிட்டு ஏதோ எங்களை வச்சு செய்ய போறீங்க. அதுதான் நடக்க போகுது. இனிமேல் ஆட்டாம சாணபுடி. உங்களுக்கு சோஷியல் மீடியால என்ன பேர் இருக்கு, இதைதான் வாழ்வா எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்க எப்ப முடிவு பண்ணீங்க? என்ன பண்றது தலையெழுத்து யூனோ. நான் ஓட்டே சிவா இன்ஸ்டால ஃபேமஸ் ஆயிட்டேன். எல்லாம் கலாய்க்கிறாங்க. மெய்ஞான செந்தில்குமார் என்னோட பேரை தெரியறதோட ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க தானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் வீடியோ இவருக்கு இதான் வேலை. போஸ்ட் பண்ணி என்னோட ஒவ்வொரு வீடியோஸ்லயும் ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு ஒரு நக்கல் கேலி கிண்டல் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் நிறைய யார் நீ? மக்கன குப்பை மக்காத குப்பை எல்லா குப்பையும் இருக்கு, கருவை எல்லாம் இருக்கு. அந்த மாதிரி சோசியல் கருத்து சின்ன சின்னதா சொல்லுவேன். சமூக ஆர்வலர் கொஞ்சம் இருக்கும். அப்படியே இருங்கண்ணா. நாகரிக நோட்ஸ் த பாயிண்ட். எப்போ நான் சோஷியல் மீடியாவில் பாடல்கள் பாட ஆரம்பிச்சனோ கணக்கு ஆசிரியர் போய் கானக்குயில் முத்து அப்படின்ட்டு எனக்கு பேர் வச்சுட்டாங்க சார். பேர் என்ன? கம்பிகளுக்கு பின்னால் ஒரு கானக்குயில். அந்த என்ன பாடுவீங்க? நீங்க அனுபவிச்சா ஒரு ப்ராப்பர்ட்டியோட பாடுறேன் சார். ப்ராப்பர்ட்டியோடயா? இவர் வாயை திறக்கிறத பார்த்தா கெஜலுக்கு வருவார் போல இருக்கு. நீ தாள தட்டி கெடுத்துறாத. திருப்பாச்சி அருவால தீத்திக்கிட்டு வாடா வாடா. திருப்பாச்சி அருவால தீத்திக்கிட்டு வாடா வாடா. சிங்கம்பத்தா பிள்ளை இன்னும் தெரியவ போ வாடா வாடா. அவன் பாண்டத நீ கேட்டியா? கொத்துறான்டா. இத துண்டு போடாம பாடுறது இல்ல நீங்க சார்? அது நம்ம தலையில போற துண்டு சார். அது கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. என் பேர் மீசைமணி. நான் வந்து தொழில் வந்து டிரைவர். ஆனா என்னோட முழுக்க வீடியோஸ் முதல்ல. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னோட பேர் வந்து ஹரிஸ். இருந்துட்டு போ. ஹரிஸ் மாமா எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல வந்து அவங்க பேசியிருக்காங்க. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில வந்திருக்கேன். வந்தாரே வாழ வைக்கும் சென்னை தான். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. ஹரிஸ் மாமா அம்மா அம்மா. அவனை சிரிக்க வேணா சொல்றான். அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணதாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. காவாலா அவரு பயங்கர அப்டேட்ல இருக்காரு. காவாலா பழைய பாட்டா ராமையா தான் ஆடுவாராம். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. காலையிலே இந்த பாட்டை கேட்டா தான் ஒரு ரொம்ப பிடிச்ச பாட்டு, ஒரு உற்சாகமே வரும். நான் கேளுங்க. நீங்க உங்க பாட்டுக்கு ஆடுவீங்கன்னு புரிஞ்சு எனக்கு. ரெண்டு பேருமே அவரோட பாட்டுக்கு ஆடுறீங்க. டிக்டாக்ல வந்து 30 lakhs ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க சார். 13 லட்சமா? ஆமா சார். இல்ல 30 எம் சார். 30 எம்? ஆமா ஆமா. அதாவது நீங்க பேசும்போது பூரா
என் மாமா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு பெருமையா பார்த்துக்கிட்டு இருக்கு வள்ளி. வேண்டாம். சாதனைக்கு காரணம் வந்து நீங்க நினைக்கிறீங்களா வள்ளி நினைக்கிறீங்களா? வள்ளிதான் சார். என்ன ஒரு தன்னடக்கம் வேணும். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. வள்ளி என்ட்ரி ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு அதிகமாக ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் எல்லாம் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சம் ஸ்பெஷல் ஐடியா யூசிங் பிரெயின். என்னை காதலித்து விட்டு பெண்ணே நீ வேறொருவனை திருமணம் செய்தால் நான் இந்த வருத்தத்தில் இறந்தாலும் இறந்துடுவேன். சாவு சாவும்ல செத்த பையல, நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையல. நான் இறந்த பின்பு நீ என் கல்யாணம் வந்து அழுதாலும் திடீர்னு இறந்துடுவேன். உன் கண்ணீரை துடைப்பதற்குள்ள காதலி, உன்னை செருப்புகளை அடிப்பதற்குத்தான். சூப்பர். மின்சார பூவே பெண் பூவே மெய் தீண்ட வேண்டும் என்னோடு வாராய் என்ன. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பின்றீங்களே பாஸ். ரெண்டு பேர் ஆனது கிளாசிக்கல் இல்ல, ரெண்டு பேரும் அதை போல ஒண்ணு ஆட்டீங்க. நீங்க ஏதோ ரொம்ப ரொம்ப சின்சியரா, நீ உங்க குரு யாரு எங்க குரு யாரு. நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு எனக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு. நான் 2 வயசுல இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். நான் 2 வயசா இருக்கும் போது அந்த பொண்ணுக்கு 1 வயசு. அப்பையில இருந்து சின்ன வயசுல இருந்து நான் காதலிச்சேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டை காதலிச்சது. எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சுன்னா நான் திருந்தி போயிடுவேன்ப்பா. நான் யூடியூப்பை விட்டு நல்ல வீடியோவா போடுவேன், இல்லைன்னா யூடியூப்பை விட்டே போறேன். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. இத்தனை பேர் இருக்கீங்கல்ல, இத்தனை லேடிஸ் கல்யாணம் ஆகணுங்க இருக்காங்க, ஆகாதவங்க இருக்காங்க. யாராவது ஒருத்தங்களை என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க. படைப்பா மேன் ஆஃப் த பவர்னா அழகேசன், மேன் ஆஃப் த பியூட்டி. நான் திருந்திடுறேன், யூடியூப்பை விட்டு போறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. அப்ப எனக்கு எப்ப கல்யாணம் ஆகுது? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. நான் கருப்பா இருக்கேன் சார். என்ன வந்து செலிபிரிட்டி ஆகணும்தான் 4 பொண்ணுங்க பேசுறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க. இவனை பார்த்து ஏன் பயப்பட? சார் நீங்க செலிபிரிட்டி ஆகிறது தப்பே கிடையாது. அதை நீங்க ஏன் நெகட்டிவ் ஷேட்ல ஆகணும்னு நினைக்கிறீங்க? பாசிட்டிவா பண்ணுங்க. நான் ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு தேவை கல்யாணம். யார் அவன் சேவிங் பண்ண குரங்கு மாதிரி உட்காந்துருக்கேன்? அவன் பயந்து மைக்க பக்கத்துல கொடுத்துட்டான்ப்பா. என்னப்பா உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொன்னா சரிதான், ஆம்பளைக்கு குறி வைக்கிறானே, டக்குனு மைக்க கொடுத்துட்டு திரும்பிட்டான் அந்த பக்கம். அட பேயிலமோ, நீ புரோக்கரா? நீ அந்த மாதிரி புரோக்கரா? நீ அதானே நினைச்சேன், உனக்கு இந்த கவிதை வந்து நினைச்சேன். சார் நான் சின்ன வயசுல இருந்தே கல்யாணம் பண்ணுங்கிற ஆசை எனக்கு இருந்துச்சு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எப்பவுமே இப்படி வந்து நீங்க வந்து இடுப்புல தாலியோட இருப்பீங்களா? இருப்பேன் சார். இந்த பாருங்க, தாலி ஆல்ரெடி முடிச்செல்லாம் போட்டு வச்சிருக்கேன். இந்த தாலியை மட்டும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா இந்த வீட்டுக்கே நீங்க மகாராணி ஆயிரலாம். அது கூட போற தம்பி ஃபெயில் ஆகி படிச்சான். ஃபெயில் ஆகி படிக்கும் போது அவன் ஃபெயில் ஆகும் போது அவனுக்கு படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு வெறி இருந்துச்சு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அந்த மாதிரி நான் லவ் ஃபெயிலியர் ஆகணும் போது எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிற வெறி எனக்கு இருக்குல்ல. அடே அப்ப எல்லாரும் சிரிங்க. பயந்துற போறாங்க. சக்தியை கல்யாணம் பண்ணிக்கங்க. நான் சும்மா காமெடி தான் சொன்னேன். ஆம்பளை கல்யாணம் பண்ணி. இப்ப நான் உங்க கழுத்துல தாலி கட்டுறேன், எனக்கு கல்யாணம் ஆகல. ஐயோ, நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டார்களே. உண்மையா ஏதாவது ஒரு பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க சார். நான் யூடியூப் அதுக்காக இருக்கோம். இத்தனைக்கு எந்திக்கவே நிக்க முடியலையா இவனுக்கு? இத்தனை இது பார்த்தா என்னுடைய ஒய்ஃபை பத்தி தப்பா பேசுவாங்க, என் குழந்தைய பத்தி தப்பா பேசுவாங்க, என்னுடைய என் தாயை பத்தி தப்பா பேசுவாங்க. வருத்தப்படவே மாட்டேன். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? வீடியோ பாத்திருக்கீங்களா? யார் வீடியோ? பார்த்ததே இல்ல சார். பட்டாப்பட்டி போட்டுட்டு அப்படிதான் பண்ணுவாரு அவரு. மிட் நைட் மசாலா தான் அவரோட வீடியோ. தலைவரே தங்க, நான் உனக்கு நான் சொல்றேன்டா பதில் அண்ணே. நீங்க என்ன கண்ணோட்டத்துல பாக்குறீங்களோ அது அப்படித்தான் தெரியும். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு எனக்கு புரியல. நீங்க ஏதோ பெரிய பக்தி நடனம் ஆடி விட்டுற மாதிரியும், அது அவர்கள் கண் கொண்டு பார்த்து அது ரொம்ப ஆபாசமா தெரிஞ்சிட்ட மாதிரியும். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா?
இல்ல நான் வந்து மக்களை மகிழ் வைக்கும் கல்யாணம் எப்படி பட்டா பெட்டியோட Dress இல்லாம வெறும் பட்டா பெட்டியோட போட்டு இதுதான் கல்யாணம் நான் சொல்லுங்க. எஸ்ஐ சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார் எஸ்ஐ சார்